வணக்கம் நேயர்களே, இது ரிஷப ராசியின் குரோதிய ஆண்டு, அதாவது 2024 ஏப்ரல்லிருந்து 2025 ஏப்ரல் வரையிலுமான முழு ஆண்டு பலன். ரிஷப ராசினாலே ரிஷப ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுடைய 9 பாதங்களும் சேர்ந்தது தான் ரிஷப ராசி. ரிஷப ராசியோட ராசி அதிபதி சுக்கிரன். ஏப்ரல் 2024 வரைக்கும் குரு பகவான் மேஷத்தில் இருக்கிற காரணம், அதாவது ரிஷபராசிக்கு அது 12ஆம் இடம். இந்த இடம் அவ்வளோவா ரிஷபராசிக்கு சரியான ஒரு இடம் இல்லை. இந்த காரணத்தினால நிறையா ஒரு விரயஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பணம் நிறையா தட்டுப்பாடு ஆகும், நிறைய செலவு, எதிர்பாராத செலவுகள் நேரும். உங்கள்கிட்ட பணமே இருந்தாலும் அது தேவையான அளவு இல்லாமல் ஒரு சில பல நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு இருக்கிற இடம் விரயஸ்தானம். ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் எஸ்பெஷலி வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். உங்கள் உற்றார் உறவினர் சைடில் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேளாண் துறையில் பணி செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நிறைய இந்த மாடுகள், பண்ணைகள் போன்ற விஷயம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். புதுசாக கடன் வாங்கலாமா, வாங்கி ஏதாவது வீடு கட்டலாமா, இல்லை வண்டி வாங்கலாமான்ற ஒரு எண்ணங்கள், யோசனைகள் தோன்றும். இந்த நேரத்தில் இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாமா, புதுசாக வீடு கட்டி அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிடைக்கும். குரு பகவான் ஏப்ரல் வரைக்கும் 12ஆம் இடத்துலையும் இருப்பார் மேஷ ராசியில். மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கு மேஷ ராசியிலேருந்து உங்களுடைய அந்த ரிஷப ராசிக்கே அவர் இடம் பெயர்றாரு. இதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் யோகமும் இருக்குது, ஒரு சில நேரத்தில் கஷ்டங்களும் இருக்குது. முதல்ல யோகத்தை பார்த்துடலாம். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்காக உங்களுக்கு ஒரு சில தவறான பெயர்கள், எப்பெயர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில நன்மை செய்திருக்க மாட்டீங்க, ரொம்ப நார்மலாக யதார்த்தமான வேலையை தான் செஞ்சுருப்பீங்க. இன்னொருத்தங்க செஞ்ச நல்ல வேலைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல இடம் இல்லை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. மனைவியோட உடல் நலமோ அல்லது நீங்கள் ஒரு பெண் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோடைய உடல் நலமோ கொஞ்சம் இப்போ பாதிக்கப்படும். முன்னாடியே சொன்ன போல் இப்போ நீங்கள் வீடு கட்டுற ஒரு யோசனையோ இல்லைனா புது வண்டி வாங்குகிற ஒரு காலமோ இருந்தால் நீங்கள் என்ன திட்டமிட்டீங்களோ அதுக்கும் மேலே உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் தூர தேசம் போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்க போகிற அந்த பணத்தட்டுப்பாடை நீங்கள் சமாளிச்சிடலாம். ராகு மற்றும் கேது 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும், நல்ல யோகத்தையும் கொடுக்கும். என்னதான் குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்தாலும் ராகு கேது அவ்வப்பொழுது நல்ல ஒரு நிலைமையிலிருந்து உங்களை வழிகாட்டுவார். தடைப்பட்டிருந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் திருப்பியும் தொடங்கி நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. இந்த குறிப்பாக இந்த மே மாதம், ஜூன், ஜூலை இந்த மாதங்களில் நீங்கள் தூரதேச பிரயாணமாக எங்கேயாவது உங்கள் குலதெய்வ வழிபாடோ அல்லது வேறு சில கோவில் புனித யாத்திரைக்கு சென்று வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனத்தில் தூரமாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து செப்டம்பர், அக்டோபர் கால வரை படிப்பில் ரொம்ப நிதானமும் கவனமும் கண்டிப்பாக தேவைப்படுது. குறிப்பாக இந்த மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோட ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது மேற்படிப்பதற்கான ஒரு ஃபீஸோ கட்டுறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். எப்போவுமே சுக்கிர பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். அவருடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு வரப்போகிற அந்த தடைகளோ தடங்கல்களோ சற்று பலவீனமாகி அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார்.
மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதிய ஆண்டுன்றது ஒரு கலவையான ஆண்டாக இருக்க போது இதில் நல்ல விஷயங்களும் நடக்கும், ஒரு சில தடைகளும் காரியத்தடைகளும் முக்கியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கோபத்தையும் ஈகோ அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கடவுளுடைய வழிபாடு, முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகருடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. முருகர் கோயிலுக்கு சென்று இந்த பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து வர கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் கிடச்சி எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். நீங்கள் எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.